நாங்க இப்போ சம்மர் கிளாஸ் எடுத்தோம் பெண் பிள்ளைகளுக்கு, தீன் ஃபார் டீன் அப்படின்னு ஃப்ரீ கிளாஸாவே எடுத்தோம். அதுல ஒரு பிள்ளை எங்களோட கிளாஸ் முடிச்ச பிறகு பதில் சொன்னான், நான் இது வரைக்கும் ஃபர்தா ஹிஜாப் போட்டு தான் போவேன், ஆனா நம்ம போடுற ட்ரெஸ் வெளியே தெரியாதுங்கிறதுனால என்னோட கண்ணு மட்டும் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்துப்பேன். அதுக்காக நிறைய ஐட்டம்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஐப்ரோஸ், கண்ணுக்கு மேல, கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு அடியில, அந்த கண்களை அழகுபடுத்துவதற்கு மட்டும் ஒரு 7-8 ஐட்டம்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அந்த கண்ணு ரொம்ப அழகா இருக்கான்னு நான் ரொம்ப கவனம் செலுத்தி அப்படித்தான் நான் வெளியே போனேன் இத்தனை நாள். ஆனா இன்னைக்கு நீங்க பேசுனதெல்லாம் கேட்ட பிறகு அதை முதல்ல தூக்கி குப்பையில போட்டேன். நான் அந்த மேக்கப் கிட்டுகளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னான். எனக்கு அந்த ஒரு மாதிரி அப்படின்னு அவ சொன்னதை கேட்ட உடனே நிறைய தக்பீர் அல்லாஹ் அக்பர் வீட்டுல சத்தமா நான் அல்லாட்ட பதில் சொல்றேன், நன்றி செலுத்துறேன். அந்த உணர்வை கடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. வீட்டுக்குள்ள மேக்கப் பண்ணுங்க, வீட்டுக்குள்ள மேக்கப் பண்ணுங்க, வீட்டுக்குள்ள நல்லா பட்டு சேலை கட்டுங்க, வீட்டுக்குள்ள பூ வைங்க, வீட்டுக்குள்ள நல்லா லிப்ஸ்டிக் போடுங்க, வீட்டுக்குள்ள சிறப்பா அலங்காரமா ஜம்முன்னு நகைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு வீடு பெருக்குங்க, பாத்திரம் கழுவுங்க, துணி துவைங்க, பிள்ளைகளை பாருங்க, பிரியாணி கிண்டுங்க, எல்லாம் செய்யுங்க வீட்டுக்குள்ள. வெளியே வரும்போது அடையாளமே தெரியாத ஒரு பெண்ணாக வெளியே வாங்க. உங்களோட எந்த அழகும் உருவமும் வெளியே தெரியாத மாதிரி வெளியே வாங்கல, லூஸா ஒரு ட்ரெஸ்ஸை பிளைனா போட்டுக்கொண்டு. ஆனா வீட்டுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? வீட்டுக்குள்ள எல்லாருக்குமான ட்ரெஸ் என்னவாக இருக்குது? ஒரு தேசிய உடை ஒண்ணு வச்சிருக்கிறோம் வீட்டுக்குள்ள, எல்லாருக்கும் தெரியும். ஒரு தேசிய ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறோம். இதை ரெண்ட தவிர நானே பதில் சொல்லிடட்டுமா? தேசிய உடை ஒண்ணு நைட்டி வச்சிருப்போம், தேசிய ஹேர் ஸ்டைல் கொண்டை. இது ரெண்டை தவிர வீட்டுல பெரும்பாலும் யாரும் எதையும் கஷ்டப்பட்டு மெனக்கிடுறது இல்லை. வீட்டுக்குள்ள தானே கிடைக்கிறோம். வீடு கூட்டுறதுக்கும், பெருக்கிறதுக்கும், துணி துவைக்கிறதுக்கும், இந்த பிள்ளைகளை மேய்க்கிறதுக்கும். அப்படிதானே? அப்படித்தானே அம்மா இருக்காங்க? ஆமா, தலையாடுறா. அப்படிதான் இருக்காங்க. என்ன செய்யறது? இது எப்ப மாத்துறது? ஆனா என்ன சொல்லி தரப்பட்டிருக்கு நமக்கு? வீட்டுக்குள்ள இருக்கும்போது நல்லா இருக்க, வெளியே வரும்போது மேக்கப் அலங்காரங்கள் இல்லாம வாங்கணும். ஆனா வெளியே வரும்போது தான் நம்ம தேடுவோம், என்ன ட்ரெஸ் பர்ஃபெக்டா இருக்கும், எதை எடுக்கலாம், எதை போடுறது, என்ன விஷயம். மற்றவங்களோட கண்ணுக்கு நம்ம அழகா தெரியக்கூடாது, அதுக்குதான் இந்த ட்ரெஸ் கோட். ஆனா இன்னைக்கு இது நிறைய மாறி இருக்கு. மக்கா மதீனால போய் நிற்கும் போது ஒவ்வொரு கடையிலையும் ஃபர்தாவை பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் அவ்வளோ கோபம் வந்துச்சு. மக்காவிலையுமா இந்த நிலைமை? இப்போ நம்ம ரசூல்லா இருந்தாங்கன்னா இப்ப இதுக்கு எதிராக என்ன பேசுவாங்க? இவங்கெல்லாம் கடை வைக்க முடியுமா? அவ்வளவு துணிச்சலா இவங்கெல்லாம் இதை விற்க முடியுமா? இதை வாங்கி உடுத்த முடியுமா? ஒரு தலைவர் இல்லை இல்லை நமக்கு. அந்த கேள்விதான் அங்க வந்துச்சு. அங்க இருந்து நிறைய துவா செஞ்சோம். உலக முஸ்லிம்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்டவும், அவங்க கவலைகளை கேட்டு பதில் சொல்றதுக்கும் சிறந்த தலைவர்கள் வேணும் அப்படின்னு நிறைய துவா செஞ்சோம். நீங்களும் துவா செய்யுங்க. அரஃபா தினம் நமக்கான பெரிய பொக்கிஷம். ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்காகவும் துவா செய்யுங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரப்போறாங்க அப்படின்னு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு போர் வந்து அப்படியே ஷஹீதாகி போயிட்டோம்னா அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. இறைவன் மிகப்பெரியவன். யார் யாருக்கு என்ன வேலை கொடுத்து, யார் யார் வழியா என்ன வேலையை வாங்க போறான் அப்படிங்கிறதுல அவனோட பிளானுக்கு முன்னாடி நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம போடுற வசீகர உடைகள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. பரவாயில்ல, போய் பீரோவை சர்ச் பண்ணுங்க, என்னென்னவெல்லாம் ஜிகு ஜிகுன்னு இருக்கோ எல்லாத்தையும் கறி துணி தூக்கி போடுங்க, யோசிக்காம தூக்கி போடுங்க. இந்த அரஃபா தினத்துக்காக அதை செய்யுங்க. அல்லாஹ் அதன் பொருட்டு உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்வான். தூக்கி போடுங்க. 2 பிளைனா இருக்கு, பரவாயில்ல அதை வைங்க. மற்ற எல்லாத்தையும் கறி துணி தூக்கி போடுங்க. அதை யாருக்கும் கொடுக்க கூட செய்யாதீங்க. ஒரு புரட்சிகரமான வேலைக்கு தயாராக வேண்டியது இருக்கு. கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? 2 வருஷம் பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகாம இருந்தாங்களே, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? பால் பாக்கெட் வாங்குறது கூட வெளியே வர முடியாம ஒரு காலகட்டம் இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? யாருக்கும் எந்த ஊருக்கும் போக முடியாது. அங்கங்க கொரோனால இருக்கவன பூரா தீவிரவாதி மாதிரி கண்டுபிடிச்சு அந்தந்த வீட்டுல நம்பர் ஒட்டி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு யாரும் மறந்திருக்க மாட்டோம். ஜனாசாக்களை பார்க்க முடியாம அனாதைகளாகவே அவர்கள் அடக்கப்பட்டார்கள், யாரும் மறக்கல. அந்த கொரோனாவை எல்லாம் தாண்டி இறைவன் நம்ம உயிரை நமக்கு மிச்சம் வச்சிருக்கிறான். அதுல மரணிச்சவங்க எவ்வளவு பேரு? இவ்வளவு பேரு. குழந்தைங்க, நடுத்தர வயசுக்காரங்க, இளைஞர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், எவ்வளவு பேர் இறந்து போனாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னா இங்க இருக்க எல்லாரும் பதில் சொல்லுங்க. எல்லாருக்கும் கொரோனா வந்துச்சா வரலையா? எல்லாருக்கும் ஒரு தடவை காய்ச்சல் வந்துச்சா வரலையா? நாக்குல சுவை தெரியாம ஒரு நாள் இருந்துச்சா இல்லையா?
எல்லாருக்கும் வந்துச்சு. மருத்துவர்கள் அதான் சொல்றாங்க, எல்லாருக்கும் ஒரு டர்ன் ஒரு ரவுண்டு வந்திருக்கும். போக வேண்டியவங்க போயிட்டாங்க, இருக்க வேண்டியவங்க இருக்கிறாங்க. அதுக்கு எதிரான சிஸ்டம் அவங்களோட உடம்புக்குள்ளேயே உருவாயிருக்கும். நேரம் நம்ம அதை சர்வை பண்ணி வெளியே தாண்டி வருவோம். அந்த கொரோனா வைரஸ் இன்னும் வேறு மாதிரியான வீரியத்தோடு அடுத்தடுத்து வருமா, அதையும் பேசிக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இறைவன் நம்மளுக்கு உயிரை நீட்டிச்சு தந்திருக்கான், விட்டு வச்சிருக்கான் அப்படின்னா என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. தூக்கி இருந்தா நம்மளே தூக்கி இருக்கலாமே, ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். உங்க கையில இருக்க இந்த நோட்டீஸ் கூட ஒரு காரணமா இருக்கலாம். அதை நீங்க படிக்கணும், ஒரு பெண் பிள்ளைக்கு ஏற்றி வைக்கணும், அதனால ஒரு பெண் பிள்ளை பாதுகாப்பு அடையணும். கல்கத்தா பெண் மருத்துவருடைய பாலியல் வன்கொடுமை மரணம் இன்னமும் செரிக்க முடியாத ஒரு விஷயம். என்ன நிலைமையில கொலை செய்யப்பட்டா, எங்க கொலை செய்யப்பட்டா? காட்டுலையா? சபா மர்வான்னு ஏதாவது மனித நடமாட்டமே இல்லாம 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சாங்க, அந்த மாதிரி பாலைவனத்திலையா? யாருமே இல்லாத இடத்துலயா? எந்த இடத்துல கொலை செய்யப்பட்டா? 5000 பேர் தினமும் வந்து வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவமனை, நைட் ஷிப்ட், 36 மணி நேரம் வேலை. அன்றைக்கு இரவு அங்க தங்கியாகும். 2:30 மணிக்கு எல்லா பேஷண்ட்டையும் பார்த்துட்டு போறா. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு வருவோம். ஆபரேஷன் தியேட்டருக்கு பக்கத்துல இருக்க ரூம், அங்கதான் தூங்க போறாங்க. அடுத்த நாள் காலையில 120 டிகிரியில் கால்கள் விரித்து உடைக்கப்பட்ட நிலையில தான் அவளை கண்டெடுத்தாங்க. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒட்டுமொத்தமா இந்த நாடு முழுமைக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுமைக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியிடப்பட்டுச்சு. அதை படிச்சுக்கலாம், என்னால சும்மா இருக்க முடியல. உடல்நலம் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. இப்ப நின்று பேச முடியலங்கிற நிலைமையில சரியான கண்டுபிட வழி, தொடர் பயணங்கள், 10 ஆண்டுகளோட பயணங்கள், 5 லட்சம் மக்களுக்கு மேல சந்திச்ச பயணங்களோட தாக்கம் இப்ப இந்த வயசுல தெரியுது. மருத்துவர்கள் பயணத்தை ரத்து பண்ணுங்கன்றாங்க. என்னால முடியல. நான் உயிரோடு இருக்கும் வரை, உயிரோடு இருக்கும் கடைசி நொடி வரை இந்த பரப்புரை செய்வேன் நான் வாக்குறுதி இருந்திருக்கேன் மதினால வச்சு. நான் இந்த பயணத்தை நிப்பாட்ட முடியாது. வேற ஏதாவது மாற்றி சொல்லுங்க, உட்காந்து பேசணுமா, வேற ஏதாவது மாத்தணுமா, வேற ஏதாவது செய்ய முடியுமா, செய்யும். பயணங்களையும் பரப்புரையும் நிப்பாட்ட முடியாது. அந்த கல்கத்தா பெண் மருத்துவருடைய மரணத்தை தொடர்ந்து 1.5 லட்சம் நோட்டீஸுகளை அச்செடுத்து கொண்டு வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பியாச்சு. 2.5 மாசம் கழிச்சுதான் நான் வீட்டுக்கு போனேன். தொடர் பரப்புரை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பெண்களை சந்திச்சு இந்த விஷயங்களை பத்தி தொடர்ந்து இந்த கொலை வழக்கையும் அது சார்ந்த விஷயங்களையும், எதை நம்பி எவனை நீங்க நம்புறீங்க? இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இந்த நாட்டுல வழி இல்லை. போதைப் பொருட்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கு வழி இல்லை. குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்க வழி இல்லை. நீதி கிடைக்குங்கிற எந்த விதமான அறிகுறியும் இங்க கிடையாது. ஒரு பெண் பிள்ளைக்கு பகல்லையும் பாதுகாப்பு இல்லை. ஒரு மருத்துவரா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல பாதுகாப்பு இல்லை. அந்த காலேஜ் பிரின்சிபல் அரெஸ்ட் பண்றாங்க குற்றவாளின்னு சொல்லி. எதை நம்பி, யாரை நம்பி நீங்க படிக்கிற வயசுல இவனை லவ் பண்றேன் நீங்க லவ் பண்றீங்க? இதான் இந்த கேள்வி. பள்ளிக்கூடங்களுக்கு இந்த கேள்வியை தூக்கி கொண்டுதான் பயணப்பட்டேன். 40,000 பிள்ளைகளை சந்திச்சோம். எல்லாருக்கும் என்னுடைய கேள்வி இதுதான். எதை நம்பி? என்ன தெரியும் உங்களுக்கு அவனை பத்தி? இந்த கேள்வியில் தங்களுடைய நான் இவனதான் கட்டினா இவனதான் கட்டுவேன் அப்படிங்கிற நினைப்புல இருந்து உடஞ்சு வெளியே வந்து தாய்கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட பிள்ளைகள் அதிகம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் நமக்கு அந்த வேலையை கொடுத்து அந்த வேலையை வாங்கினான். இறைவன் உள்ளத்தை அறிந்தவன். என்னை பத்தி பேசும்போது இந்த மேடையில சொன்னாங்க, காபத்துல்லா முன்னாடி இருந்து ஷஹாதா சொன்னாங்க. நம்பவே முடியாத அதிசயம். உலகத்தின் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த 28 நொடிகளினுடைய ஷஹாதா போய் சேர்ந்துச்சு. யார் சேர்த்தா? என் கூட யாருமே கிடையாது. என்னோட விஷயங்களை வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி என்னோட மொபைல்ல போட்டேன், அவ்வளவுதான். எனக்கிட்ட இருக்க சோசியல் மீடியா பேஜஸ் நான் யூஸ் பண்ணேன், அவ்வளவுதான். உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்தது யார்? அடுத்த நாள் கிஸ்வான்னு சொல்லப்படுற அந்த காபாவின் மேல போர்த்தப்பட்டிருக்கிற புனித திரை, அந்த புனித திரையின் மேல இருக்க குரான் எழுத்துக்களை தங்க நூறால் கோர்க்கிற பாக்கியத்தை இறைவன் இந்த ஏழை அனாதை அடிமையினுடைய கரங்களுக்கு தந்தான். இதை யார் தந்தது? எப்படி தந்தது? இது எப்படி நடந்தது? எவ்வளவோ இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். சுபஹானல்லாஹ். இறைவன் யாரை கொண்டு எப்படி தன்னுடைய வேலையை நடத்தி கொள்வான் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய குரான்ல படிச்சிருக்கோமே. அதுக்கான மேஜிக்கல் ரிப்போர்ட் இது. வெறும் சபரிமாலாவாக இருந்த எண்ணெய், மாதவிடாய் தீட்டுன்னு சொல்லி ஒதுக்க வைக்கிற இடத்துல இருந்து போராடி கொண்டிருந்த எண்ணெய், தனியாக நின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் ஸ்கூல்ஸ்லையும் டீச்சரா இருந்த பிறகு ஸ்டூடெண்டா இருக்கும் போதும் போராடி கொண்டிருந்த ஒரு பெண்மணியை, கோயிலாக போய் இறைவனை தேடி கொண்டிருந்த ஒரு பெண்மணியை இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து இறைவன் ஒருவனேன்னு சொல்லி கொடுத்தான். இறை தூதர் கடைசியில் யார் அனுப்பப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்தான்.
அவங்களோட வாழ்க்கையின் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம்ங்கிறத கற்பிச்சு கொடுத்தான். அதுல இருந்து டேட்டாவை எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்களோ அந்த வேலையை செஞ்சா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத மிக வலிமையாக கற்பிச்சு தந்தான். நான் இஸ்லாத்துக்கு வந்து ஷஹாதா சொல்றதுக்கு முன்னாடி 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படித்தேன். ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு விஷயத்த இஸ்லாம் பெண்களுக்கு என்ன சொல்லிச்சு, என்ன சொல்லி கொடுத்துருக்கு, ரசூலுல்லாஹ் என்ன மாதிரி சரியத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்கான வரலாறு என்ன, ஒவ்வொன்றையும் படிச்ச பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து அவங்க பெண்ணியத்தை எப்படி கொண்டு வந்தாங்க, பெண் விடுதலையை எப்படி கொண்டு வந்தாங்க, அதுக்கான சரியத்தை எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த சட்டங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் பெண் விடுதலைக்கு இஸ்லாத்தை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு பிரஸ் மீட் கொடுத்துட்டு நான் இஸ்லாத்துக்குள்ள வரேன். வெறுமனே யாராவது சொல்லி இந்த உலகத்துல நான் யாரையாவது பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இல்லை யாரையாவது லவ் பண்ணி அப்படி இஸ்லாத்துக்குள்ள வரல. நான் வாங்கின அடிகள், 36 வருடங்களாக நாங்க சந்திச்ச வேதனைகள், இதுக்கெல்லாம் பதிலே கிடையாதான்னு அழுது கொண்டிருந்த கண்ணீர் துளிகள், அதுக்கான விடை 36 வருஷம் கழிச்சு சிஏஏ போராட்டங்கள் அப்படிங்கிற இடங்கள் எனக்கு கொடுத்த புத்தகங்களின் வாயிலாக எனக்கு கிடைச்சது. அதுல எனக்கான பெரிய கேள்வி என்னன்னா, சின்ன வயசுல இருந்து நான் புக்ஸ் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுல என்கிட்ட 2000 புக்ஸ் இருக்கு. உலகத்தினுடைய எல்லா மாபெரும் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நான் படிச்சிருக்கேன். அந்த புத்தகங்கள் என்கிட்ட இருக்கு. அட்லீஸ்ட் 1 லைன் ஸ்டோரியாவது எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களை பத்தி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஆகப்பெரிய தலைவர், இந்த உலகத்தின் வெளிச்சம், இப்படி ஒரு சமூக சீர்திருத்தவாதி 23 வருஷத்துல எல்லா ஒழுக்க கேட்டையும் மாத்தி ஆகச்சிறந்த ஒழுக்கமாக மாற்றினார் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு புத்தகமும் எனக்கு கிடைக்கல. என் லைப்ரரியில இல்ல, நான் படிக்கல. ஏன் கிடைக்கல, ஏன் படிக்கல? கிடைக்க விடாம தடுத்தது எது? ஏன் எந்த புக்லையும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெரிய புக் ஷோரூமும் எனக்கு தெரியும், ஏன் எந்த புக் ஷோரூம்லையும் இப்படி ஒரு புத்தகம் என் கண்ணில் படல? ஏன் படல? இந்த சபரிமாலாவுக்கு யாராவது ஒருத்தர் 36 வயசு வரைக்கும் 26, 25, 21, 17, 16 இந்த காலகட்டங்கள்ல யாராவது ஒருத்தர் எனக்கு ஏற்றி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு 20 வருஷம் அழுவாம நான் நிம்மதியா இருந்திருப்பேன். எல்லா கூட்டங்களையும் கேட்பேன், அப்ப நீங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியாம நீங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? ஏதோ ஒரு முக்கியமான வேலையில தான் இருந்திருக்கணும். ஆனால் சோசியல் மீடியாவின் வழியாக இன்னைக்கு இவ்வளவு பெரிய அஜெண்டாவை வச்சுக்கொண்டு இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக ஒரு வேலை நடக்குது, அவங்க வேகமா வேலை செய்யறாங்க. அதுக்கு எதிராக நாம் என்ன வேலை செய்கிறோம்? நன்மையை விதைக்கவும் தீமை தடுக்கவும் நாம் என்ன வேலை செய்கிறோம்? இது யாராவது 4 பேர் செய்வாங்கன்றது கிடையாது. ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற ஒரு அம்மாவும் செஞ்சாங்க. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற ஒரு அம்மாவும் செஞ்சாங்க. அதுக்கு அந்த அம்மா படிக்கணும். இங்க எல்லாரும் பிள்ளைகளை படிக்க வைங்கன்னு சொல்லி மேடையில பேசினாங்க. நான் அம்மாக்களை படிக்க கூப்பிடுறேன். படிங்க, சமூகத்தை படிங்க, தெளிவடைங்க, உங்க பிள்ளைகளை பார்த்துக்கோங்க, அவங்களை நல்லா படிக்க வைங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் நல்லா படிச்சு நாளைக்கு அம்மாவா வரும்போது ஒரு சமூக மாற்றம் வரும். அப்ப என்ன செய்யணும்? இன்னைக்கு இருக்க பிள்ளைகள் எப்படியாவது நல்லா படிக்கணும். எதை படிக்கணும்? புராண பொருள் தெரியாம படிச்சு மனப்பாடம் சொல்றீங்களா? அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்றதுக்கு தான், அது உலக கல்வியா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்றதுக்கு தான் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. கிஃபில் மதரசாக்கள், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. நிறைய குவிஸ் காம்படிஷன்ஸ், எக்ஸாம்ஸ், அட்டை டு அட்டை படிச்சதுல இருந்து பரீட்சை, அதுல என்ன மார்க், அதை பொறுத்து பட்டம், 2 கல்விக்குமே சேர்த்து தான் சொல்றேன். அதுல அடிக்கக்கூடிய, கையில கம்பு வச்சுட்டு அடிக்கிற உஸ்தாதுகள், கையில கம்பு வச்சுட்டு அடிக்கக்கூடிய சார்கள், டீச்சர்ஸ், இதுக்கு நடுவுல வாத்தியார்களே பிள்ளைகளை பாலியல் வன்புணர்வு செஞ்சு போக்சோவுல உள்ள கிடக்கக்கூடிய நிலைமை. எந்த துறையில வேணாலும் கலைச்செடி இருக்கலாம், கல்வித்துறையில இருக்கக்கூடாது. ஆனா அதையும் பார்த்து கொண்டு நம்ம வந்துட்டு இருக்கோம்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றெடுத்த தாய் தகப்பன்கள் எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு போன் கொடுக்காம உங்களால வளர்க்க முடியுதா? என் பிள்ளைக்கு நான் போனே கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைக்கு போன் கேட்கறதுன்னு சொல்ற யாராவது ஒரு தாய் தகப்பன ஒரு ஊர்ல காட்டுங்க பார்ப்போம். உங்கள்கிட்ட இருந்து போன் பார்க்கலன்னா வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்க போறாங்க. போன் இல்லாத ஒரு கலாச்சாரத்தை நம்மளால இனிமே யோசிச்சு பார்க்க முடியாது. அது உள்ள வந்துருச்சு. அந்த போனை ஹலாலா யூஸ் பண்றது எப்படின்னு மட்டும்தான் இனி நம்ம கவனம் செலுத்த முடியுமே தவிர போன் இல்லாம அப்படிங்கறத பண்ண முடியாது. ஒவ்வொரு பாடத்துக்கும் கீழேயே QR கோடு கொடுத்துருக்காங்க, அதை கொண்டு போய் வீட்டுல ஸ்கேன் பண்ணி அதை படிச்சுட்டு வரணும். போன் இல்லாமலாம் கல்வியே கிடையாதுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்ற கல்வியா? எந்த கல்வியை உங்க பிள்ளைகளை படிக்க வைக்க போறீங்க? நான் குரான் படிக்கும் போது 4 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல இருந்து குரான் எடுத்து படிச்சேன். ஒருத்தனை நரகத்துல நடுவுல தூக்கி போட போறாங்க, என்ன பாவம் செஞ்ச இவ்வளவு பெரிய தண்டனைக்கு ஆளாக போறீங்கன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் பூமியில நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல, உணவு கொடுக்க சொல்லி தூண்டல.
எனக்கு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குன வசனம் அது. அதுக்கு எனக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு. அன்னையில இருந்து ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் 50 பேருக்கு சமைக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சு, உங்களால சமைச்சு கொடுக்க முடியலன்னா எனக்கு 50 ரூபா காசு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த பசியாற்றுவோம் திட்டம்னு நான் என்னோட பேஜஸ்ல போட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 100 ஊர்களில் பசியாற்றுவோம் திட்டத்தை பெண்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் 5000 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணியை இந்த பெண்களை கொண்டு இறைவன் திட்டமிட்டு நடத்துறான். அப்படின்னா ஒரு வசனத்துக்கு பொருள் தெரிஞ்சது, அதை என்னால ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. சுபஹானல்லாஹ், இறைவன் பெரியவன். நீங்க உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடிய மார்க்க கல்வி அது எந்த இடத்துல வேணாலும் படிக்க வைங்க, பொருள் தெரிஞ்சு படிக்க வைங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேளுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்ப்பா, இதுக்கு என்ன விளக்கம் எடுத்து பாரு, என்ன விளக்கம் இருக்குன்னு பாரு. தாய்மொழி தமிழா, தமிழ்ல எடுத்து பாரு. தாய்மொழி உருதா, உருதுல எடுத்து பாரு. தாய்மொழி ஹிந்தியா, ஹிந்தியில எடுத்து பாரு. தாய்மொழி தெலுங்கா, மலையாளமா, அவங்க தாய்மொழியில எடுத்து பாருங்க. அதுக்கு பிறகு தஃசீர், அதுக்கு என்ன கூடுதல் விளக்கம் போட்டிருக்கு, என்ன வரலாறு இருக்கு, அதை எடுத்து பாருங்க. அம்மாவுக்கு சொல்லுங்க. அம்மாவும் கூட சேர்ந்து பிள்ளைங்களோட விளக்கத்தை படியுங்கள். அப்படி படிக்கும் போது பல விஷயங்கள் பல தெளிவுகள். இந்த உலகத்துல காசு கொடுத்து வாங்க முடியாத ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? காசு கொடுத்து வாங்கவே முடியாது, உள்ளத்துக்கான நிம்மதி. இறைவன் இந்த உடம்பை படைக்கும் போது இதயத்தை படைச்சான், பிசிக்கல் ஹார்ட். தமணியும் சிறைகளும் ரத்தத்தை பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லா அனுப்புது. அந்த இதயம் சரியா நடக்கல, ஏதாவது பிளாக் இருக்கு அப்படின்னா மருத்துவர்கிட்ட போய் காசு கொடுத்து அதோட ஆக்டிவிட்டியை சரிப்படுத்திடலாம். ஆனா அந்த பிசிக்கல் ஹார்ட்டுக்குள்ள உள்ளங்கள் என்ற ஒன்றை இறைவன் படைச்சான். மைண்ட்னு சொல்றாங்க, உள்ளம்னு சொல்றாங்க, தாட்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த உள்ளங்கள் என்ற ஒன்றை பிசிக்கல் ஹார்ட்டுக்குள்ள இறைவன் வச்சிருக்கான். உடம்பு நோய்பட்டிருக்கலாம், ஆனா உள்ளம் சந்தோஷமா இருந்துச்சுன்னா எந்த கவலையும் கிடையாது. உடம்புக்கு தான் நோய், உள்ளத்துக்கு கிடையாது. ஆனா உள்ளம் நோய்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே செய்ய முடியாது, அழுது கொண்டே சாக வேண்டியதான். காசு பணம் இல்லாம இருக்கலாம், உள்ளம் நிம்மதியா இருக்க முடியும். எனக்கு பிடிச்ச சொந்த பந்தங்கள் என்னை சுத்தி இல்லாம இருக்கலாம், உள்ளம் நிம்மதியா இருக்க முடியும். பிள்ளை பேரே கிடையாது, பிள்ளையே பிறக்கல இருக்கலாம், உள்ளம் நிம்மதியா இருக்க முடியும். இந்த உலகத்துல இது இல்லைன்னு எது வேணா இருக்கலாம், ஆனால் உள்ளம் நிம்மதியா இருக்க முடியும். பிசிக்கல் ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற இறைவன் படைத்து கொடுத்த மகத்தான உள்ளங்கள் அப்படின்னு இறைவன் ப்ளூரல்ல சொல்றான், பன்மையில. அது ஏன் அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் சொல்லிருச்சு, உள்ளங்கள் பல அடுக்குகள் இருக்கு அதுல. மீனிங் தெரிஞ்சு படிங்க. அது மார்க்க கல்வியா இருக்கட்டும், உலக கல்வியா இருக்கட்டும், அது குர்ஆனா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷனா இருக்கட்டும், மீனிங் தெரிஞ்சு பொருள் தெரிஞ்சு அது என்னன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி உங்க பிள்ளைகளை படிக்க சொல்லுங்க. மார்க்குக்காக 10th மார்க், 10th என்ன 10th என்னங்க 10th? பிள்ளைகளை பூரா செக்கு மாடு மாதிரி ஆட்ட முயற்சி செய்கிற 12th என்ன 12th 10th 12th அவ்வளவுதானே. இறைவன் ஒவ்வொரு பிள்ளைக்கும் என்ன திறமையை தந்திருக்கானோ அந்த ஐக்கியூ, அந்த அறிவாற்றலை கொண்டு அதை கடந்து வரப்போறான். அதுல ஒன்னும் பெரிய முட்டி சாக வேண்டியது எதுவும் இல்லை 10th 12th. நீங்க எதுக்கு பெரிய மெனக்கெடல் செய்யணும்? ஒழுக்கத்துல பிள்ளை சரியா இருக்காங்களா? 2ஆம் முறை பார்வையை தாழ்த்தி கொண்டு இருக்காங்களா? கூலிப்னு சொல்றாங்களே, 6ஆம் கிளாஸ் பையனோட பைக்கெட்டில இருந்து எடுக்கிறாங்கன்னு, அந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு ஆடாகாம பிள்ளைங்க இருக்கிறாங்களா? நல்ல சகவாசத்தோட இருக்காங்களா? பொம்பளை பிள்ளை கூட க்ளோஸா இருந்தாலும் ஓரின சேர்க்கைங்கிற பிரச்சனையில சிக்காம இருக்காங்களா? கிராமத்துல இருந்து 2 பிள்ளைகள் போய் சென்னையில போய் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. 11th படிக்கிற 2 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள் கிராமத்துல இருந்து போறாங்க. லண்டன் கல்ச்சர் நம்ம தமிழ்நாட்டு கிராமங்கள் வரைக்கும் வந்துருச்சு. லூத் நபியோட வரலாறு இந்த சமூகத்துக்கு தெரியாது. இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இதை அங்கீகரிக்குது. லவ் மீன்ஸ் லவ். பையனை லவ் பண்ணலாம், பொண்ணை லவ் பண்ணலாம். லூத் நபியுடைய வரலாறு தெரியாது, நமக்கு தெரியுமே. நம்ம பிள்ளைகள் அதுல எல்லாம் கவனமா எச்சரிக்கையா இருக்கிறாங்களா? இதுலதான் அதிக மெனக்கெடலும், அதிக வருத்தமும், அதிக கவலையும், அதிக ஆதங்கமும், அதிக ஏக்கமும் கொள்ளணும். 10th மார்க்லயும் 12th மார்க்லயும் கிடையாது, அவன் படிச்சு வருவான். 5 ஏவுகணைகளுக்கு அதிபதியாக இருந்து வந்து பெரிய சயின்டிஸ்ட்னு பேர் வாங்கின அப்துல் கலாம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இந்த டியூப்லைட்டை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் படிக்கிறதுக்கு லாய்க்கு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டவர் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வான்வெளி ஆராய்ச்சிக்கும் அடிப்படையா இருக்கிற E = mc² பிசிக்கல் ஈக்குவேஷனை கொண்டு வந்து கண்டுபிடிச்சு கொடுத்த ஐன்ஸ்டீன் படிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு துரத்தப்பட்ட ஒருத்தர் தான். மனநலம் பாதிக்கப்பட்டவர், முத்திரை குதிக்கப்பட்ட ஒருத்தர் தான். ஆனா இவங்க எல்லாம் உலகத்தினுடைய பல்வேறு மாற்றங்களுக்கு உலகத்துக்கே காரணமா இருந்தாங்க. எப்படி? அவங்களோட 10th மார்க் தெரியுமா உங்களுக்கு? இப்ப நான் சொன்ன ஆட்களோட 12th மார்க் தெரியுமா உங்களுக்கு? நினைச்சா நகைச்சுவையா இருக்கு. ஆனா நம்ம 10th 12th
அப்படியான விஷயம்லாம் எதுவும் இல்லை. இங்க தேங்குறதுனாலதான் நம்மளால ஒரு கண்டுபிடிப்பாளர்களை கொண்டு வர முடியல. இந்த மாதிரியான உலக விஷயங்கள்ல நமக்குன்னு ஒரு விஷயங்களை வச்சுக்கிட்டு அடிக்ட் ஆகுறதுனாலதான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. 10th பிள்ளை மார்க் என்ன அப்படின்னு அந்த 10th ரிசல்ட் வரும்போது எல்லாரும் கேட்பாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, அவங்க இவங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் 10th மார்க் விசாரிப்பாங்க. நல்ல மார்க்கா இருந்தா சந்தோஷமா சொல்லுவாங்க, மார்க் கம்மியா இருந்தா, ஃபெயிலா போயிருந்தா, நடக்கிற தற்கொலைகளுக்கு இந்த மார்க் விசாரிக்கிற ஆட்கள் தான் காரணம்னு சொல்லலாம். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தா அந்த பிரச்சனை கிடையாது. என்ன 10th 12th, உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு இருக்கிறார்களாங்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. கடைசி பாயிண்டா 10th 12th இருக்கட்டும். ஒழுக்கமா இருக்க பிள்ளை எப்படி தப்பிச்சு வந்துருவான்?